நீங்கள் ஜாப் தேட்டருக்கு ஃபேஸில் இருக்கீங்களா? உங்களுக்கு ரெஸ்யூம் போடுறது அதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. லேர்ன் பண்ணுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் சில விஷயம்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னன்றது எனக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ ஹேவ் ஃபாலோட் ஃபார் ஆல்மோஸ்ட் 6 months அப்படின்னா சீக்கிரம் எந்திரிக்கிறது. இல்லை ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஷெடியூல் மெயின்டைன் பண்ணுறது. சீக்கிரம் எந்திரிக்கணும், எல்லாத்தாலையும் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த நேரத்தில் ஒரு செட் ஆஃப் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நான் தூங்குவேன், இந்த நேரத்தில் நான் எந்திரிப்பேன். இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த வேலையும் பண்ண மாட்டேன், லேர்ன் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். செகண்ட் பாயிண்ட், நல்லா சாப்பிடுங்க. நல்லா நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே இல்லை பிஜியில் இருக்கும்போதே நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் வெளியில் போய் வேலை தேடுறப்போ யூ ஹாவ் எனர்ஜி டு தேடுறதுக்கு, வேலை தேடுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவை. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. அதாவது நான் மார்னிங் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா இந்த டைம்லேருந்து நான் கன்ஃபார்ம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு 1 or 2 days கஷ்டமாக தான் இருக்கும். ஷெடியூல்லாம் சுத்தமாக ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு 9 மணிக்கு எழுந்துச்சு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா 9 மணிக்கு தான் நீங்கள் எந்திரிக்கவே செய்வீங்க. அது வந்து செட் ஆகாது. என்ன பண்ணுறீங்கன்னா 9 மணிக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ 7 மணிலேருந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்டிங் பண்ணும்போது சுத்தமாக உங்களால் எந்திரிக்கவே முடியாது. ஓகேவா? அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் எப்படியோ தன்னதி வந்துடுங்க. ஸ்க்ரோல் 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 ஸ்க்ரோல். வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குங்க. இன்ஸ்டாகிராம், டிவி, சும்மா அப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நல்லா யூஸ் பண்ணுவீங்க, சந்தோஷமாக யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்படியே அப்படியே டோபமைன் ஹிட் அப்படியே அந்த லெவலுக்கு போகும். அதுவும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாவில் இன்னொரு புது விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ வேலை தேடிட்டு இருக்க ஃபேஸில் இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறப்போ வர பிரச்சனைக்கான சில கேட்டலிஸ்ட் பேஸ்டு ரீல்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். எப்படின்னா, உங்களோட எமோஷ்னலாக தூண்டப்படுறதான ஒரு ரீல்ஸ்னால் இன்ஸ்டாவில் வரும். இந்த பகுதியை, இந்த கண்டென்ட்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். இன்ஸ்டா ரீல்ஸை பற்றி அதுக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ தயவு செய்து சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணுங்க. இல்லை, இன்ஸ்டாகிராமு அதில் தான் ப்ரோ நான் படிக்கிறேன் நிறையா. அதில் தான் என் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஐயோ, என் ஆள்லாம் அதில் தான் மெசேஜ் பண்ணுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. ஒன்றே விடுவேன், இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணுவேன். நான் சொல்கிற சிம்பிள் விஷயம் தான். இன்ஸ்டாவை இது பண்ணிடுங்க, அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவ்வளோதான், அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு விட்டுருங்க. இன்னும் ஒரு சின்ன மெசேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, அது ஒர்க் ஆகுன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். என்னன்னா, உங்கள் ஃபோன் வந்து பறந்து போயிடுச்சு, ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. உண்மையாகவே சொல்லுவேன், நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு லேப்பில் கனெக்ட் பண்ணி படிக்க தான் செய்யணும். அங்கேயும் போயிட்டு இன்ஸ்டாவனா லாகின் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இன்ஸ்டாவை டெலிட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது ஃபோன் வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். டிக் 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 டிக். அப்பா, எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது! நீங்கள் 5 நிமிஷம் சும்மா இருந்தாலே அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும். அப்படிப்பட்ட மொபைல் ஃபோனை வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எதையுமே ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. எல்லா ஆப்போட நோட்டிஃபிகேஷனுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த பிளிங்கிட்டு, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட்டு, ஸ்விக்கி, இதெல்லாம் அந்த எப்படி சொல்லலாம், அந்த டேக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்லோகனா? அந்த ஸ்லோகன் வந்து உங்களுக்கு மெசேஜாக ஒரு பாப்அப் ஆகும். அதனால் அதை நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் ஸ்டார்டிங் பண்ணும்போது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, பண்ணவும் முடியாது உங்களால். ஓகேவா? பட் நீங்கள் ஒன்ஸ் பல்ல கடிச்சிட்டு ஏதோ பண்ணிடுங்க. ஓகேவா? பல்ல கடிச்சிட்டு எப்படியோ ஒரு 7 நாள் 8 நாள் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், பழகி போயிடும், அந்த பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயம் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலை இல்லைன்ற கவலையை தாண்டி வேலை தேடலான்ற தைரியம் வருன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் மூழ்கி போய் பார்த்துருப்பீங்க, கடலில் மூழ்கி பார்த்துருப்பீங்க. வேலை இல்லாத போய் மூழ்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் மூழ்குவீங்க. எப்போன்னு சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு டாபிக் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக ஏதோ ஒரு லாங்குவேஜோ எனிதிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க படிக்க.
ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த லேர்ன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அந்த போகிறீங்களா அந்த ஒரு ஸ்டேட், அதுதான் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்படியே டீப்பாக நம்மளோட மைண்ட் வந்து அந்த இதில் ஃபோக்கஸ் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில் லேர்ன் பண்ணுறதுக்கு. அந்த ஃப்ளோ ஸ்டேட் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்க விஷயம் எதுவுமே என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்றுமே நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம லேர்ன் பண்ணுறது மட்டும் அப்படியே இருந்துட்டு போயிட்டே இருப்போம். அது ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இருக்குங்க. ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் ஒரு 2 to 3 months அதே மாதிரி பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு ஃப்ளோ அது வந்து உங்களுக்கு இப்படி இரிட்டேஷன் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்த படிச்சிருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க. உங்கள் வீட்டிலேயே உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ யாரோ வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து திடீர்னு கோவம் வரும். எதுக்கு நான் படிச்சிருக்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கோவம் வரும். ஆனால் அப்படி வரக்கூடாது. எதனாலனா, நீங்கள் படிக்கிற விஷயன்றது உங்களை சார்ந்த விஷயம். ஓகேவா? அது தேர்ட் பர்சன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் படிக்கிறதுனால அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதை வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃப்ளோ ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது உங்களால் நினச்சி இந்த நிமிஷத்தில் நான் படிக்கணும்னா படிக்கிற மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அது கஷ்டம்தான். ஓகேவா? சும்மா பேசுறது வேணால் நல்லா ஜாலியாக இருக்கும், வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப இட்ஸ் ஆக்சுவலி டேக்ஸ் 1 or 2 months ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் அந்த ஜேர்னி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் அந்த ஃப்ளோ ஸ்டேட் அந்த கரெக்டாக அந்த லேர்ன் பண்ணுற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு அதில் அப்படியே ஃப்ளோவாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா, பிரேக் எடுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க, ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பிரேக் எடுத்து தேவைதான். ஓகேவா? நான் வேலை இல்லாமல் இருக்கேன் ப்ரோ, இல்லை நான் ஹசில் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஆகும், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும்னா சொல்ல முடியாது. ஜென்ரிக்கான ஒரு விஷயம் அது கிடையாது. ஓகேவா? அது ஒரு இண்டிவிஜுவலுக்கான விஷயம். அதை வந்து நம்ம ஜென்ரிக்காக ஆகக்கூடாது. அதனால் என்ன சொல்லலாம், ஜஸ்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் உங்களை வந்து கொல்ல மாட்டாங்க நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னுக்காக. ஸோ பிரேக் எடுத்து டீயோ காஃபியோ தண்ணியோ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோ அடுத்து படிக்க ஆரம்பிங்க. அந்த பிரேக் எடுக்கிற நேரத்தில் நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவேன் பண்ணிடவே கூடாது. இன்ஸ்டாக்கார உங்களோட மூலக்காரனாக இருக்கான். நீங்கள் பிரேக் எடுக்காக ஒரு 5 நிமிஷம் இன்ஸ்டா போவீங்க. ஆனால் இன்ஸ்டாக்கார என்ன பண்ணுவான், ஆஃப் அன் ஹவர் தக்க தக்க தக்கன்னு ரீல்ஸ் அனுப்பிச்சுடுவான். அது அப்படியே உங்களுக்கு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண விஷயம், நீங்கள் வந்து நைட் தூங்க போறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்ல ஆரம்பிங்க. இது ஒர்க் ஆகுமான்னு தெரில, எனக்கு அது ஓகேவா இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நைட்டு தூங்கும்போது. நீ வந்து இப்போ வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகும்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட் கூகுள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகன் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அது ஒர்க் ஆகுமா தெரியாது, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு இது, ஓகே ஐ வாண்ட் டு பி அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட் கூகுள் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஓகே அதுக்கு வந்து நம்ம நிறையா படிக்கணும் ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் நான் தூங்குவேன். அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு தாட்டில் தான் வரும். ஓகேவா? ஒன்றும் பெருசாக டிப்ரெஸ் ஆகி வேலை இல்லையே அப்படின்ற மாதிரி டிப்ரெஷன் வரும். ஆனால் அந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் போட்டு அப்படியே சமாளிச்சுட்டு ஓட்டிடுவேன். லேர்னிங் லேர்னிங் லேர்னிங். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுவும் நான் சொன்னேன் இப்போ இந்த மேலே சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் யூ லவ் த ஹோல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேஸ். 200% ஷுவாரிட்டியாக சொல்கிறேன், கன்ஃபார்ம் சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் டேஸ். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த ப்ராசஸ். கற்றுக்கிறன்ற அந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேஸ் அப்படின்றத வெறுக்கவே மாட்டீங்க. நான் 200% சொல்வேன். எக்ஸப்ட் ஒன்லி ஒன் திங் விச் இஸ் க்ரூஷியல் அப்படின்றது என்னன்னா, ஃபினான்ஷியலாக உங்களால் ஸ்டேபிளாக இருக்க முடியாத சினாரியோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சவரை இருக்கும். ஸோ அதை மட்டும்தான் உங்களால் டேக்கிள் பண்ணணும், அது இண்டிவிஜுவலாக. ஸோ அதுக்கு வந்து என்னால் பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியாது. இட்ஸ் அப் டு யுவர் ஓன். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறப்போ உங்களோட எனர்ஜி இவ்வளோ இருக்கும், ஒரு 100% இருக்கும். அப்படியே ஈவினிங் ஆக அப்படியே குறைஞ்சி இவ்வளோ வந்துடும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 100% இருக்க எனர்ஜியை இவ்வளோ கம்மியாக ஆகிறத உங்கள் கையில் தான் இருக்கும். எப்படி ப்ரோ அதை பண்ணுறதுன்னா, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க டைமை தேவையில்லாத விஷயத்துலாம். ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப் பார்க்குறது, சும்மா ரேண்டமாக மூவி பார்க்குறது, இன்னும் நத்திங் தேவையில்ல.
உங்க வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அப் டு யூ. பட் வேலை கிடைக்கிற வரையும் இந்த சில விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க அந்த வேலை இல்லாத அந்த பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களோட டெய்லி ஷெடியூலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். எனர்ஜி 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 அது எப்படி எனர்ஜி கிடைக்கும்? நம்ம சாப்பிட்றத எனர்ஜி கிடைக்கும். அப்போ சாப்பாடை பற்றி தான் பேசணும் அப்படின்னு கேட்டா அதை பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கப்போ நான் ஆல்ரெடி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன்னா, ஸோ அதை எப்படி சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்களேன். என்ன ஆகிட போகுது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொம்ப ஜங்காக சாப்பிடாதீங்க. ஆயில் ஐட்டம்ஸ் உங்களுக்கே தெரியும் சில விஷயம். சில ஃபுட்னா அவங்க சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் மைண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மந்தமாக இருக்குது ஃபுட்டு, அதெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. நான் ஃபாலோ பண்ணதுன்னா சும்மா சொல்கிறேன். பிடிச்சிருந்தா அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுவேன், இல்லைன்னா விட்டுருங்க. நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, மார்னிங் வந்து 4 முட்டை, மோஸ்ட்லி 4 முட்டை சாப்பிட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் வெயிட் கெயினும் இப்படி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், பட் பண்ண முடியல. ஆனால் ஒரு 4 முட்டை ட்ரை பண்ணுவேன் சாப்பிட. அண்ட் நான் ஒரு காஃபி குடிப்பேன், ஒரு பெரிய கப்லேயே காஃபி குடிப்பேன். சில நேரத்தில் வந்து 4 முட்டை, காஃபி, அப்புறம் ஒரு 2 தோசை சாப்பிடுவேன். இது மார்னிங் ஃபுட்டுக்கு. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் என்ன ஃபுட் சாப்பிடுவேன்? ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் மதியம் சாப்பாடு ப்ரோ. மதியம் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா நார்மல் ஃபுட்டு தான். சாம்பார் இந்த மாதிரி தான் ஃபுட்டாக சாப்பிடுவேன். அப்படியே ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ்க்கு சும்மா ஒரே ஒரு காஃபி, அவ்வளோதான். ஒரு பெரிய டம்ளர் காஃபி சாப்பிடுவேன். அப்பயும் வேறு பிரச்சனை, அப்பயும் எக்கு தான் சாப்பிடுவேன். ஓகேவா? அடுத்து நைட் சாப்பாடு தோசை. இந்த மாதிரி மோஸ்ட்லி நான் இதே செட் ஆஃப் டயட் தான் 6 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஓகேவா? அதில் 1 or 2 டேஸ் வந்து மிஸ் ஆகும். ஏதாவது இன்டர்வியூ போனால் அங்கே கிடைக்கிற ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில டைம் நானே வீட்டிலே நானே சாப்பிடாம இருந்திருப்பேன். இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. பட் நான் இதாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ சொன்ன ஃபுட் கைண்ட் ஆஃப் டயட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல வரல. நான் இதை ட்ரை பண்ணேன். மேபி உங்களுக்கு இது ஒர்க் ஆகலாம் அப்படிமா சொல்கிறேன். இது ஒர்க் ஆச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலை தேடுறதே ஒரு வேலையாக வச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆச்சு. கரெக்டாக? ஸோ அதை நான் அப்போ பார்க்கல. ஏன்னா நான் அப்போ இன்ஸ்டா யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நான் அதுக்காக நான் வந்து ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டேன் அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் மாதிரி. அதை எப்போவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு டேயில் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் தான் நான் வேலைக்கு அப்ளை பண்ணுவேன், இந்த டைமில் தான் நான் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு விஷயம் தான் பண்ண வேண்டிய மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, மார்னிங் வந்து வந்தோடனே எந்திரிச்சோன்னே வந்து மெயில் செக் பண்ணுவேன். ஓகேவா? மெயில், லிங்க்டின், நாக்ரி இந்த மாதிரி செக் பண்ணுவேன். இண்டீடு சில பேர் வச்சுருந்தேன், இண்டீடு செக் பண்ணிக்கோங்க. நான் இண்டீடு நான் யூஸ் பண்ணல, அதனால தெரியாது எனக்கு. ஸோ அடுத்து ஒரு நைட் டைம் ஆர் ஈவினிங் டைம், இந்த ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும்ல, இந்த டீ குடிக்கிற 5:30 அந்த மாதிரி ஒரு டைம் இருந்துச்சுன்னா அப்போது ஒன்று அப்ளை பண்ணுங்க. ஆர் நான் என்ன பண்ணுவேன்னா, எண்ட் ஆஃப் த டே நான் எப்போ தூங்க போனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து லேப்டாப்பில் எடுத்து என்னென்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ண ஆரம்பிப்பேன். இது வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக கரெக்டாக இருந்துச்சு இந்த டைமிங்னா. ஸோ அதனால் நான் இந்த டைமிங் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து எந்தெந்த டைமிங்னா கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்னா நீங்கள் அப்ளை இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம்லாம் நான் ஜாப் அப்ளை பண்ணுவேன், இந்த டைமில் நான் வந்து ரிசல்ட்ஸ்லாம் செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே உங்கள் மேலே வந்து ப்ரெஷர் இருக்காமல் இருக்கும். நான் வந்து வேலைக்கு எதுவுமே அப்ளை பண்ணலைன்ற மாதிரி தோணாமல், நான் இந்த டைமில் அப்ளை பண்ண போகிறேன், அது வரைக்கும் நான் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் சைட்லேயே உங்கள் மைண்ட் செட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது வேலையின்மையான ஒரு பீரியடில். என்னென்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி மேலே பண்ண மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? பண்ணிகிட்டு இருந்தப்போ நல்லா போயிட்டுருக்கும், கொஞ்சம் நல்லா படிச்சுட்ருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு இன்டர்வியூ வாங்க அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லுவாங்க. சென்னை, திருநெல்வேலி அங்கே மாதிரிலாம் போனப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு பிரேக் ஆகும். நான் லேர்ன் பண்ணுற விஷயத்துல ஒரு பிரேக் நடந்து அந்த இன்டர்வியூக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு 2 டேஸ். அடுத்து இன்டர்வியூ போயிட்டு அங்கே இன்டர்வியூ முடிச்சுட்டு அது ஒரு 2 டேஸ் ஆகுது. அடுத்து அங்கேருந்து நான் வந்து அதே லேர்னிங் ஸ்டேட்டுக்கு என்னால் போக முடியலை. இது வந்து ஒரு ஆக்சுவலாக நார்மலான ஃபீலிங் தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிருக்கீங்க ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு, டக்குன்னு வேறு ஸ்டேட் மாறும்போது அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அடாப்ட் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர்னு மறுபடியும் எனக்கு ப்ரீவியஸாக இருக்க ஸ்டேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னா மாற முடியாதுல்ல, கொஞ்சம் லேட் ஆகும்ல. அந்த டைம் வந்து எனக்கு 2 to 3 டேஸ் ஆகும். ஓகேவா? இன்டர்வியூக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னா வந்து எனக்கு 2 to 3 டேஸ் என்ன பண்ணுறதுனே தெரியாது. சும்மா எது லேர்ன் பண்ணேன், பட் எதுவுமே மண்டையில் ஏறாது. சும்மா பேருக்குன்னு உட்காந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன்,
இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த 2 to 3 days நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்காதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த அப்பார்ட் ஃப்ரம் வேலை தேடுறது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கரெக்டாக. இது சில டைம் வந்து ரெஸ்யூம் போடாமல் அப்படியே வச்சிருப்பீங்க. சில பேர் வந்து லிங்க்டின் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பண்ணாமல் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுற அந்த விஷயம் சொல்கிறால, அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அது மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்ம மறுபடியும் அந்த ஸ்டேட்டுக்கே ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளால கண்டினியூஸாக லேர்ன் பண்ண முடியுன்றது நீங்களே பகுப்பாக கற்றுக்குவீங்க. இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் கற்றுக்கிறது தான். நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் அடிபட்டு நீங்கள் மிதிப்பட்டு கற்றுக்கிற விஷயம் தான் அது. அது உங்கள்கிட்டே விட்டுரு. ஆனால் அது இருக்குது. அது ஒரு நார்மல் ஃபீலிங் தான். அது நினச்சி ஐயோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மறுபடியும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க. அதான் சொல்ல வரேன். மறுபடியும் அந்த ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன். நான் சொன்ன எல்லா விஷயமும் ஆக்ஷனாக தான் மாறணும் நீங்கள். ஓகேவா? சொன்ன விஷயம் எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் எங்கேயும் எழுதி வைக்கிறதுனாலையோ இல்லை ஜஸ்ட் இதை கேட்டுட்டு போகிறதுனாலையோ ஒன்றும் ஆகிடாது. ஒரு மண்ணும் ஆகாது. நான் இப்போ எழுதி தரேன். நான் இவ்வளோ 200% ஷுவரிட்டியாக ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன்னா அது ஆக்சுவலி 200% ஷுவரிட்டி இருக்குது. ஏன்னா நான் அதில் வாழ்ந்திருக்கேன். ஓகேவா? அதனால தான் சொல்ல வரேன். ஆனால் இந்த விஷயத்த நீங்கள் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஒன்றுமே பண்ணாமல் இருக்கப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன், நிறைய பேர் படிக்கிறீங்க, நிறைய பேர் தெரியுது. ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத ஏற்றுக்கிட்டு போக மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் மாதிரி ஒரே ட்ராப்புக்குள்ளே சுற்றுறீங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரெஷன் லூப்புக்குள்ளே இருக்கீங்க. அவனுக்கு இருந்தது தான் ஓகேவா, 2 மாதம் இருந்தது தான். அதுக்கப்புறம் ஏதோ தலையில் ஒரு அடி விழுந்து திருந்திட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அடி விழுகும். அதுக்கு அந்த அடி விழுந்தால் தான் திருந்துவேன் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்குள்ள நீங்கள் திருந்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பண்ணது பெரிய தப்புன்னு நான் சொல்ல வரல. ஓகேவா? நீங்கள் பண்ணுற விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, கூட்டத்தோட கோவிந்தா போகிற மாதிரி. ஆக்சுவலாக நம்மளால இண்டிவிஜுவலாக இருக்க முடியல. தான் கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். வேலை தேடிட்டு இருக்கிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும்னு ஒத்துக்கிறே தெரியும். ஆனால் நீங்கள் அப்படிதான் இருந்தாலும் பிகாஸ் எல்லா நேரமும் நீங்கள் நினைக்கிற நண்பர்கள் யாருமே கூட இருக்க மாட்டாங்க. இப்போ சொல்கிறேன். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஏதோ உங்களால் அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட்டீங்க அப்படின்னா நண்பர்கள் மறுபடியும் இது பேசதான் போகிறாங்க. யாரும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு என்ன ஆக போகுது? அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ வேலை தேடுறப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷன் ஆகுதுன்னு ரீல்ஸ் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றுறீங்க. சாரி, ஜாலியாக சுற்றுறீங்கன்னு சொல்ல மாட்டேன். டிப்ரெஷன் பார்த்துட்டு எமோஷனலாக டவுன் ஆகுறீங்க. அந்த ரீல்ஸ் தான் உங்களை எமோஷனல் டவுன் ஆக வைக்கிது. ஆனால் அந்த எமோஷனல் டவுன் ஆகிறதுக்கு வச்சு நீங்கள் எந்த ஆக்ஷனுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. கரெக்டாக ஒரே விஷயத்த மண்டையில் ஏற்றுக்கீங்க. நீங்கள் இருக்கிற இப்போ சுச்சுவேஷன், ஃபினான்ஸ் சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மண்டையில் வச்சுக்கணும். இப்போ நான் இந்த மாதிரியே இருந்துட்டா ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ கன்ஃபார்ம் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். ஸோ நான் இந்த சில ஆக்ஷன்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுங்க. ஆனால் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. எதையுமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. நான் சொல்ல வரேன், ப்ரெஷர்ஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்றது சொல்கிறாங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து வேறு விதமான ஒரு இது. பட் எடுத்தாலும் நான் ப்ரெஷர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது உங்களால். ஓகேவா? பிகாஸ் எவ்ரி ஒன் இன் தேர் லைஃப் ஹேஸ் தேர் ஓன் சுச்சுவேஷன்ஸ். அதை டேரெக்டாக ப்ரெஷரில் நீங்கள் அப்படியே வாழுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ட்ரை தட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நான் ஆக்சுவலி சொல்லலை, இன்னொருத்தவங்க சொன்ன விஷயத்த நான் யூடியூப்ல ஒருத்தவங்கள்ட்ட பார்த்த விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களை நம்புங்க, உங்களால் முடியும். ஓகேவா? அப்புறம் வந்து இன்னொரு ஒரு இது இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்துல வந்து ஓடிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இன்னும் நீங்கள் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த விஷயம் நீங்கள் தோற்று போகலை அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஓகேவா? அது வந்து இங்கிலீஷில் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு யாருன்னு தெரில. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நானும் வேலைக்கு போனேன். வேலைக்கு போனது பெரிய மாபெரும் சாதனைன்னு சொல்லிடுவேன்னு கேட்டால் சொல்கிறேன். மாபெரும் சாதனை தான். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன், எக்ஸாஜரேட் பண்ணி தான் பேசுகிறேன். ஆனால் நான் பேசுகிற எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் வேல்யூ இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இப்போது சொல்கிறேன், இப்போ நான் எப்போ வேலை தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு போய் சேருமோ சேராதோ, பட் வாட் எவர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ் வீடியோ ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன், தெரியும் இந்த மாதிரி சினாரியோலாம் நடக்கும் அப்படின்னு. தயவு செய்து இன்ஸ்டாவை டெலிட் பண்ணுவேன். என்னோட மேஜர் விஷயம் அதுதான் சொல்ல வரேன்.
ரீல்ஸை பார்த்து ப்ளீஸ் தயவுசெய்து இதே மாதிரி இன்னொரு வேல்யூவான ஒரு வீடியோவை அடுத்து பதிவிடுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்ரீலகண்டன் சைனிங் அப். பை.